துலாம் ராசிக்கு 2026 மே மாதத்தை பொறுத்தவரையிலும் தேடிய வாழ்க்கை கிடைக்குமா, தேடிய வேலை கிடைக்குமா என்று இருக்கக்கூடியவர்களுக்கு தேடிய வேலை கிடைக்கும். குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்தவரை 6ஆம் பாவகத்துல சனி செவ்வாய் சேர்க்கை. 6ஆம் இடத்துல சனி இருக்கும் போது அந்த வீட்டின் அதிபதி 9ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வேலையில மாற்றங்கள் ஏற்படும், இடமாற்றங்கள் ஏற்படும். சில பேருக்கு ஆல்ரெடி வேலை விட்டவங்க, வேலையை இழந்தவங்க, இந்த ஜனவரி பிப்ரவரியில வேலை இழந்தவங்களுக்கு இந்த மாசத்துல இருந்து புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்துல சூரியன் உச்சமாகிறது முதல் 15 நாள் உங்களுக்கு சிறப்பு. வேலை வாய்ப்பு கிடைப்பதன் மூலம் உங்களுக்கு வருமானம் வரும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் வந்தாலும் கூடுதலான செலவுகள் ஆகும் அல்லது நஷ்டங்கள் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. கடனுக்கு வியாபாரம் பண்ணக்கூடாது, வியாபாரத்துல கவனமாகவும் இருக்கணும். அதே சமயத்துல வருமானம் ஆஸ் யூஷுவலா வந்துகிட்டு இருக்கும், பட் ஆனால் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். தொழிலை விரிவுபடுத்துறது, முதலீடு செய்யறது போன்றவற்றை தவிர்த்துக்கிறது நல்லது இந்த ஒரு மாதத்திற்கு. ஆனாலும் வாழ்க்கை துணிவருடன் கருத்து வேறுபாடு, கூட்டாளி கூட்டு தொழில் செய்யறவங்களோட பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் போகும். அதை பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோவில் பார்க்கலாம், பொது பலனாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் கொடுக்கக்கூடிய சேனல். விருப்பப்பட்டாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ண மறக்காதீங்க, உங்க நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் மே மாதம் துலாம் ராசிக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்க வேலை வாய்ப்பில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. உத்தியோகம் தொடர்பான இழுபறிகள் நீங்கும். வேலையை விட்டுட்டு வேலை தேடக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கும். இதுவரையிலும் நான் வேலைக்கு போகல, வேலை கிடைக்குமா, வேலையை புதுசா ஏதாவது செய்யலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதுல வாய்ப்பு இருக்கு. பிசினஸ் பண்ணக்கூடிய ஐடியாக்களும் சில பேருக்கு ஏற்படும். பிசினஸ்க்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். ஆனா கூட்டு தொழில் போன்றவற்றில் இறங்கினீங்கன்னா பாதிப்புகளும் உண்டு. ஆல்ரெடி நீங்க கூட்டு தொழிலே செய்யறீங்கன்னா கூட இந்த 7ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்று புதனும் 7ஆம் இடத்துல இருக்கு. அதனால கூட்டாளிகளுக்கு நன்மையா இருக்கும், உங்களுக்கு சில பிரச்சனை இருக்கும். கூட்டாளிகளால நீங்க மன வருத்தம் அடைவீங்க அல்லது பிரச்சனைக்குள்ளாகுவீங்க. அதே போலதான் வாழ்க்கை துணிவரால மன வருத்தம் அடைவீங்க, வாழ்க்கை துணிவரால் பிரச்சனைக்குள்ளாகுவீங்க. வாழ்க்கை துணிவரின் செயல்பாடுகளால உங்களுக்கு மன அழுத்தங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும், ஒரு டென்ஷன் ஏற்படும். அதனால முடிந்த அளவுக்கு முதல் 15 நாள் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது, சகிப்புத்தன்மையோடு இருக்கிறது, நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை துணிவருடன் போறது நல்லது. கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். ஆனா வருமானம் வரும். கூட்டு தொழிலா இருந்தாலும் சரி அல்லது இண்டிவிஜுவலா பிசினஸ் பண்ணாலையும் வருமானம் வரும். 7ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்று மாதத்தோட முதல் 15 நாள். அடுத்த 15 நாள் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த செவ்வாய் 7ஆம் இடத்திலே ஆட்சி பெறும். செவ்வாய் 7ஆம் இடத்துல ஆட்சி பெறும். சூரியன் 8ஆம் பாவகத்துக்கு போயிடும். உங்க ராசியாதிபதி மாதத்துல முதல் பகுதி ஃபுல்லாவே ஆட்சியில தான் இருக்கிறார். 8ஆம் இடத்துல இருந்தாலையும் சுக்கிரன் ஆட்சி. அதனால எதுலையும் தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க, நடை உடை பாவனைகள்ல மாற்றங்கள் ஏற்படுத்துவீங்க. சுக்கிரன் 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறது பணவரவை திடீர்னு கொடுக்கும். எதிர்பாராத பணவரவு வந்தாலும் கடனும் கொஞ்சம் ஏற்படும். கடனை வாங்கி சில சுப விஷயங்களுக்காக செலவு பண்ணுவீங்க. பிள்ளைகளின் கல்வி கட்டணம் அல்லது வீட்டுக்கு தேவையான சில ஆடம்பர பொருட்கள் வாங்குறது, சில பேருக்கு வீட்டு கடன், வாகன கடன், அல்லது சில பேருக்கு வீடு ஆல்ட்ரேஷன், வீடு மாற்றம், இந்த மாதிரியான செலவுகள்லாம் அந்த மாதம் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையா வரும். அதனால கொஞ்சம் கடனும் வாங்குவீங்க, பணமும் ஆனா தொழில் மூலம் வருமானம் வரும். அதே போல இந்த 8ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால 2ஆம் பாவகத்தை பார்க்கும். 2 குடியவனும் செவ்வாய் மாதத்தோட பிற்பகுதியில ஆட்சி பெற்றுறாரு 7ஆம் இடத்துல. அப்போ வாழ்க்கை துணிவரால் ஆதாயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் ஈகோ கிளாஷ் இருக்கும், டாமினேஷன் இருக்கும். வாழ்க்கை துணிவர் வகையில கொஞ்சம் டாமினேஷன் இருக்கும், சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போகும். தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க. ஒரு வேலையை விட்டுட்டு நீங்க விலகி வந்திருந்தா கூட அந்த விலகிய இடத்துலயே கூட அவங்களே கூட உங்களை திருப்பி கூப்பிடறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துல உண்டு, முதல் பகுதியிலேயே உண்டு. வேலை விஷயமா அல்லது சில பேருக்கு புதிய வாய்ப்பு தேடக்கூடியவர்கள் புதிய வாய்ப்பு கிடைக்கும். மேலும் இந்த சூரியன் 8ஆம் பாவகத்துக்கு மே 15ஆம் தேதியிலிருந்து வந்துடும். மே 14ஆம் தேதியிலிருந்து புதன். இந்த சுக்கிரன் 9ஆம் பாவகத்துக்கு மாதத்தோட இறுதியில சென்று குருவோட சேர்கிறது. 9ஆம் பாவகத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை. பாக்கியங்கள் கைகூடும், முயற்சிகள் வெற்றியாகும். நீங்க தடைப்பட்ட காரியத்துக்காக நிறைய போராடுறீங்க கடந்த காலமானாக்க அதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. மாதத்தோட பிற்பகுதியில இந்த கணவன் மனைவி உறவு நிலை எல்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். சில பேருக்கு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வுக்கான செய்திகள் வரும். ஆல்ரெடி வேலையில் இருப்பவர்களுக்கு உத்தியோகம் தொடர்பான இழுபறிகள் நீங்கும்.
மாதத்தோட இறுதியில சிறப்பா இருக்கு. வேலை விஷயமா கூட ஒர்க் ப்ரெஷர் இருக்காது. ஆனா மாதத்தோட முதல் பகுதியில கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். இந்த செவ்வாய் சனி 6ஆம் இடத்துல சேர்றதுனால உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்தீங்க. சில உறவுகளோட பேசும்போது நீங்க சொல்லாத வார்த்தையை சொன்னதாக நினைச்சு சில பேர் வம்புக்கு கூட வரலாம். வார்த்தைகளை எச்சரிக்கையா இருந்துங்க. அதே போல செவ்வாய் சனி சேர்க்கை என்பதனால கடனும் வரும், கடனுக்கு திருப்பி செலுத்தக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த சுக்கிரனும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுப கடன்கள் நிறையவே ஏற்படும். அந்த அகலக்கால் வைக்காதீங்க, திட்டமிட்டு செலவு பண்ணுங்க. கடன் வாங்குறதுல நிதி நிர்வாகத்துல கவனம் செலுத்திங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு துன்பம் இல்லை. இந்த 9ஆம் பாவகத்துல குரு இருந்து சுக்கிரனும் சேரும் போது இல்லத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது நீங்க ஒரு சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் வரும். சில பேருக்குலாம் டிராவல் பண்ணுவீங்க, சிறுதூர பயணங்கள் நிறைய போயிட்டு வருவீங்க. அண்ட அயலார்களால் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். மாதத்தோட இறுதியில சில நண்பர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உறவுகளோட சில பகை இருந்தாலும் நண்பர்களால உதவிகள் உங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில மே 15க்கு மேல உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலம் சில பேருக்கு வேலை கிடைக்கலாம். நண்பர்களுடைய கைடன்ஸால சில பேருக்கு பினான்சியலி ஹெல்ப் பண்ணலாம். அல்லது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஆறுதலாக கூட சில பேர் இருப்பாங்க. அதே போல மாதத்தோட பிற்பகுதியில இருக்கக்கூடிய கணவன் மனைவி மாதத்தோட பிற்பகுதியில நீங்க தோஷங்கள்லாம் இல்லாம இருக்கு அப்படின்னாக்க சேர்றதுக்காக முயற்சி பண்ணலாம். அந்த முயற்சிகள் வெற்றியாகும். அதே போல சில பேருக்கு திருமணம் பேச்சு நடத்துறீங்க, திருமண பேச்சுக்கள்லாம் சாதகமாக இருக்கும். வரன்கள்லாம் வரும், செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு சொல்றேன். அதே போல கடந்த கால வாழ்க்கையில முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆகி அதுல பிரிந்து தனித்திருப்பவர்களுக்கு மறுமணத்திற்காக வரன் பார்க்குறீங்கன்னா மறுமணம் அமையும். அல்லது சில பேருக்கு புதிய நட்பு, ஏற்கனவே உங்களோட நட்பா பழகிட்டு இருந்தவங்க உங்களுக்கு அவங்களே காதலாக மாறி கல்யாணம் பண்ற அளவுக்கு கூட போறதுக்கு சான்சஸ் உண்டு. அந்த வகையில தேடிய வாழ்க்கையும் மாதத்தோட இறுதியில கிடைக்கும். தேடிய வேலை மாதத்தோட முதல் பகுதியில கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் முதல் பகுதியில உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. நல்ல உணவு எடுத்துக்கிறது, கொஞ்சம் மெடிடேஷன் பண்றது போன்றவற்றின் மூலம் கல்வியில நல்ல கான்சன்ட்ரேஷன் வரும். அதன் மூலம் மாதத்தோட இறுதியில நீங்க எழுதக்கூடிய நீட் போன்ற எக்ஸாம் எழுதுறீங்கன்னாக சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்பு உங்க ஜாதகத்துல மருத்துவம் படிக்கிறதுக்கான பிராப்தம் இருந்தா நீட்ல பாஸ் பண்ணிடுவீங்க. அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்குன்னா விவசாயம், மருத்துவம் சார்ந்த துறை, வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், ஆசிரியர் பணி, ஆன்மீகம் சார்ந்த துறை, மீடியா சார்ந்த துறை, கன்ஸ்ட்ரக்ஷன், சிவில் இன்ஜினியரிங், ரியல் எஸ்டேட் சார்ந்த துறை, கமிஷன், ஏஜென்சி, ஏற்றுமதி இறக்குமதி, கம்ப்யூட்டர், அலுவலகம், குறிப்பா நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல காலகட்டம் தான். வாழ்க்கை துணையுடன் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த மாதம் சிறப்பான மாதம் தான். பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க தேடிய வாழ்க்கையும் கிடைக்கும். 5ஆம் பாவகத்துல ராகு, 11ல கேது. இந்த 5ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகுவால சில பேருக்கு பிள்ளைகள் வகையில கொஞ்சம் மன வருத்தங்கள் கூட வரும். வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாங்க, குழந்தைகளாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதிரி வரும். சில பேருக்கு ஊர் விட்டு வெளியூர் போயிட்டு அலைச்சல்கள், பயணங்கள் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும். அதனால உங்களின் உடல்நலத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. 5 குடியவன் 6ஆம் இடத்துல இருந்து செவ்வாயோடு இருக்கிறார். அதனால இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் இந்த குறிப்பா முதல் பகுதியில ஹெல்த் இஷ்யூஸ் வரும். புதியவர்களை நம்பி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அல்லது அவங்களை நம்பி ஒரு திட்டத்துல முதலீடு செய்யறது, அவங்க சொல்ற பொருளை வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுங்க. குறிப்பா ஊக வாணிகங்கள்ல ஈடுபடலாம்னு தோணும். இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. உங்க சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு நீங்க முடிவு செய்யுங்க எதுனாலையும். ஆனா பொது பலனாக அவாய்ட் பண்றது நல்லது. 11ஆம் பாவகத்துல கேது இருக்கு. கேதுவுக்கு வீடு கொடுத்தும் உச்சமாகிறார் மாதத்தோட முதல் 15 நாள். அதனால வர்ற வருமானம் உங்களுக்கு செலவுக்கு சரியா இருக்கும். ஆனா மாதத்தோட பிற்பகுதியில 8ஆம் இடத்துக்கு வந்துடும் சூரியன். அதே போல இங்க கேது 11ஆம் பாவகத்தில் இருக்கு, சிம்மத்துல கேது. அப்போ பணம் வர்றதுல சில தட்டுப்பாடுகள், சில தடைகள், பிரச்சனைகளும் இருக்கும். சில பேருக்கு லாபங்கள் குறையும் அல்லது வருமானத்தை விட உங்களுக்கு இந்த நேரத்துல நஷ்டமாகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. 11ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும்போது கடனுக்கு திருப்பி செலுத்துறது, பண நஷ்டங்கள் ஆகிறது போன்றவை ஏற்படும். அதனால ஒரு பொருள் வாங்குறீங்க, ஹையர் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னாக கொஞ்சம் கவனமாக வாங்கணும். அல்லது ஒரு மாசம் அளவுக்கு நீங்க போஸ்ட்போன் பண்ணி குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நீங்க வாங்குறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த துலாம் ராசியில சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும். இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் திருமண உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாதத்தோட பிற்பகுதியில நீங்கும். குறிப்பா ஒரே வீட்டுல இருந்து கூட பிரிஞ்சிருக்கிறோம், அந்யோன்யமா இல்லைன்றவங்களுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். அதே போல சொத்து வாங்குறதோ அல்லது வீடு வாங்குறது அல்லது சில பேருக்கு ஒரு நல்ல வீட்டு குடி போறது போன்றவை மாதத்தோட பிற்பகுதியில் ஏற்படும்.
சில பேருக்கு வாகன மாற்றம் ஏற்படும். சில பேருக்கு வந்து சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பிள்ளைகள் வகையில செலவுகள், சுப செலவுகள் போன்றவை ஏற்படும். இந்த காலகட்டத்துல சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை விஷயத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்கி புதிய வாய்ப்புகளும் சில பேர் கிடைக்கும். சில பேருக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பயணங்கள் பலன் தரும். சில பேருக்கு வந்து நண்பர்களால நன்மைகளும் உண்டு. டிவோர்ஸ் ஆயிடுச்சு, தனித்து இருக்கிறோம் அப்படின்னாக்க புதிய உறவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு உண்டு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் நண்பர்களால நன்மை உண்டு. கணவன் மனைவிக்குள் சில கருத்து வேறுபாடு மாதத்தின் தொடக்கத்தில் இருந்தாலும் பிற்பகுதியில பெரிய அளவுக்கு இல்லை. பிள்ளைகள் வகையில செலவுகள், பிள்ளைகள் வகையில சில மன வருத்தங்கள் உங்களுக்கு வந்து போகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு டிராவல் பண்ணுவீங்க. இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் வாகன செலவுகள் உண்டு. வீட்டுக்கு செலவுகள், வீடு மாற்றம் அல்லது வீடு ஆல்ட்ரேஷன் போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே வேலை வாய்ப்பில் புதிய வாய்ப்பு கிடைக்கும். சில பேருக்கு வேலை விட்டவங்களுக்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ண இடத்திலே கூட திரும்பவும் கூப்பிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நெருக்கடி எல்லாம் குறையும், டென்ஷன் குறையும். கொஞ்சம் மறைமுக எதிரிகளால் சில தொல்லைகளை அனுபவிச்சிருப்பீங்க. புதிய இடத்துக்கு போகும்போது அந்த மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். அதே போல விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள், பயணங்கள் இருக்கும். வாழ்க்கை துணை ஒரு வகையில சில மன வருத்தங்கள் மாதத்தோட தொடக்கத்தில் இருக்கும். ஆனா பிற்பகுதியில் பெரிய அளவுக்கு இல்லை. வாழ்க்கை துணையோரின் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க. கருத்து வேறுபாடு இல்லைனாக்க வாழ்க்கை துணையோரின் உடல் நலத்துல கவனம் செலுத்திக்கணும். வாழ்க்கை துணையோருக்கு ஹெல்த் இஷ்யூஸ், அதனால மருத்துவ செலவு போன்றவை ஏற்படும். அதே போல உங்களின் உடல் நலத்திலையும் கவனம் செலுத்தீங்க. பிள்ளைகள் வகையில மன வருத்தம், அதே போல பிள்ளைகள் வகையில செலவுகள் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வேலையில அலைச்சல்கள், பயணங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணாலே மாதத்தோட முதல் பகுதியில அதற்கான ஊதியங்கள் உங்களுக்கு வந்துடும். பிரச்சனை கிடையாது. திடீர்னு லம்சம் அமௌண்ட் கூட வரும். கொஞ்சம் கடன் பட்டு அந்த கடனை கொஞ்சம் திருப்பி செலுத்துற மாதிரியான சூழ்நிலைகளும் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை இது சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம் மற்றும் விசாக நட்சத்திரத்துக்குமே கடனுடைய அழுத்தங்கள் கொஞ்சம் வந்து அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். மாதத்தோட பிற்பகுதியில புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அதனால திட்டமிட்டு செலவு பண்ணீங்கன்னா புதிய கடன் வாங்குறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதுதான் முக்கியமா நான் சொல்ல வரேன். மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்தவரை வழிபட வேண்டிய தெய்வம் எதுனாக்க படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதர் வழிபாடு சிறப்பு. ஸ்ரீரங்கம் போயிட்டு வரலாம். முடியாதவங்க அருகாமையிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சனிக்கிழமையில போயிட்டு துளசி மாலை அணிவித்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றீங்கன்னாக்க உங்களுக்கு தடைப்பட்ட காரியம் சக்சஸ் ஆகும். குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், கடன் தீரும். முக்கியமா நோய் இல்லாமல் இருப்பீங்க. இந்த மூட்டு வலி, அதே போல வயிறு சம்பந்தமான பிரச்சனை, தலைவலி, ஸ்கின் ப்ராப்ளம், ஜாயிண்ட் பெயின் எல்லாம் நிறைய வருது இல்லையா, அந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம இருக்கும். பெருமாள் கோயில் வழிபாடு, துளசி மாலை அணிவித்து ஒரு 5 வாரங்கள் போயிட்டு வாங்க. நன்மைகள் உண்டு, மாற்றங்கள் ஏற்படும், வாழ்க்கை மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா அடுத்த மாசம் குரு பெயர்ச்சி ஏற்படுறதுனால மேக்சிமம் தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் வரும். சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு கட்டிட்டு போகக்கூடிய மாற்றம் வந்து முதல் தொடக்கமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். அடுத்த வருஷம் மே மாசத்துக்குள்ள அந்த வாய்ப்புகள் சில பேருக்கெல்லாம் ஏற்படும். நம்ம ஜாதகத்திலேயே நல்ல தசா புக்தி இதெல்லாம் நடக்குதுன்னாக்க நமக்கும் நல்ல கொடுப்பனை இருக்குன்னா கண்டிப்பா இதெல்லாம் நடந்தே தீரும். நன்றி, வணக்கம்.